ஒரு அற்புதமான அருமையான படத்தை பார்த்தேன். உயர் திரு ஜிடி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு அட்டகாசமான அற்புதமான சினிமா. இது இன்ஃபர்மேட்டிவ் சினிமான்னு சொல்லலாம், இந்தியாவுக்கு தேவையான சினிமாவுன்னு சொல்லலாம். ஏன்னா ஜிடி நாயுடு போன்ற உயர்ந்த மனிதர்கள் இந்த தேசத்தில் பிறந்தது இந்த தேசம் செய்த பாக்கியம். அப்படிப்பட்ட தற்சார்பு மனிதரை, அவருக்கு கண்டுபிடிப்புகளை அவரே அளித்தாருன்னா காரணம் இந்த சமுதாயம்தான். அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லி வச்சு அவருக்கு படித்தது. அவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் பல்வேறு இடங்களிலிருந்து அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் சுதந்திர இந்தியா வந்தது இல்லையா, அப்பவும் லஞ்சத்தை வாங்கிட்டு அவர் மேலே பல பழியை போட்டு அவர்களை ஒழித்து கட்டணும், ஜிடி நாயுடுவை ஒழித்து கட்டணும்னே அந்த காலகட்டத்தில் இருக்கிற அரசாங்கம் வேலை செஞ்சது. இதையெல்லாம் புட்டு வச்சு பட்டவர்தனமான விஷயங்களை இந்த படம் சொல்லுகின்றது. தோழமைகளே, நிறைய பேர் புது கண்டுபிடிப்புகளை ஆதரிப்பதே இல்லை. புது கண்டுபிடிப்புகளை அரசாங்கமோ இந்த சமுதாயமோ ஏற்றுக்கொள்வதில்லைங்கிறது தான் மிகப்பெரிய சோகமே. இப்படியாகப்பட்ட அற்புதமான மனிதர்களை பற்றி, வரலாற்று நாயகர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறத மறந்துடாதீங்க. இது சினிமாவல்ல, மாபெரும் யாகம்.